ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் கத்தார் ஃபயாஸ். இப்போ கோயத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா வேற லெவல்ல இறைவனின் ஆதரவோடு மக்களின் பேராதரவோடு நாளைய முதல்வர் இளைய தளபதி விஜய் சந்திரசேகர் அவர்கள் கோட்டை சிம்மாசனத்துல அமருவாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த மாநாடு பார்த்ததுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இறைவனே அனுப்பி வைத்த ஒரு தலைவன் தான் விஜய் சந்திரசேகர். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் ஒரு நல்ல தலைவனை தமிழ்நாட்டுக்கு தலைவனாக தேர்ந்தெடுக்க தவறிட்டோம். அதனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு தண்ணியில் தத்தளிக்குது. யார் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தெரியும், சரியா? நம்ம அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் தான். அன்னைக்கு நம்ம அந்த தப்பை பண்ணாமல் இருந்திருந்தா அனிதாங்கிற ஒரு உயிர் போயிருக்காது. ஏன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவோட இறப்பு கூட இருந்திருக்காது, நம்மகிட்ட இருந்திருந்திருப்பாங்க. ஒரு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லாமே தலைக்கீழாக மாறி இன்னைக்கு ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி தாத்தா வெள்ளையன்டேந்து நாட்டை பிடுங்கி எங்கேயோ கொடுத்த கதையாக நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சு, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறத விட நம்மளை பற்றி பேசுவோம். இவரோட வழியில் நம்ம போவோமா? ஒரு மனுஷன் சினிமாவில் நடிச்சுட்டு என்னத்தை இங்கே கிழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணாங்க. அதாவது நான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு, நான் கோயத்தில் இருக்கேன், வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். அப்போ நிறையா வருது, இந்த ஆள் காசுக்காக வரான்ப்பா, இந்த ஆள் பேருக்காக வரான்ப்பா அப்படின்னு. அன்னைக்கு நான் பதில் சொல்லலை, இன்னைக்கு நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன். காசுக்காகவும் பேருக்கா? அவருக்கு இல்லாத பேரா? என் பொண்ணுக்கு வயசு 5 வயசு. என் பொண்ணு கேட்குது, அத்தா விஜய் வீட்டுக்கு போகலாமாத்தா, என்ன விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியாத்தா அப்படின்னு சொல்லி ஃபோனில் கேட்குது. இதை விட என்னங்க பேர் வேணும்? ஒரு 5 வயசு பொண்ணு மனசில் விஜய் வீட்டுக்கு நான் போகணும், நான் விஜயை பார்க்கணும் அப்படிங்குது. இதை விட அவருக்கு என்ன பேர் வேணும்? இதை விட உங்களுக்கு நான் வேறு ஏதாவது உதாரணம் கொடுக்கணுமா? ஓகே, அடுத்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பணத்துக்காக காசுக்காக வரான்ப்பா இந்த ஆள் அப்படின்னாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நான் இன்றைக்கி பதில் சொல்லலை, இன்றைக்கி நான் பதில் சொல்கிறேன். இந்த வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் அவருடைய பேச்சில் 1% கூட பொய்யே இல்லைங்க. அவருடைய கண்ணில் நடிப்பே கிடையாது. அவருடைய பேச்சில் உரல் இல்லை, சரியா? திக்கலை, திணறலை, மனப்பாடம் பண்ணிட்டு வரல. வந்தார், மனசில் பட்டதை டன் 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 அவர் அழகாக பேசினார். சிங்கமாக நின்றுட்டு சிறுத்தையாக போயிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய மகன் சஞ்சய் இருக்கார் இல்லையா, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் நாளைய முதல்வர் விஜய் சந்திரசேகர் அவருடைய மகன் சஞ்சயோடைய 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு விஜய் சந்திரசேகர் அவர்கிட்ட சொத்து இருக்கு, சரியா? அவர் பணத்துக்காக வராது அப்படிங்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சிங்கனாக்கா சின்ன குழந்தை கூட நம்பாது, ஒரு 4 வயசு பிள்ளை கூட நம்பாது, சரியா? ஓகே, அடுத்து நம்ம விமர்சனங்களை தாண்டி தான் வெற்றி. எப்படின்னா, விமர்சனங்களை தாண்டி தான் வெற்றி. அவர் பார்க்காத விமர்சனமா, அவர் பார்க்காத வெற்றியா? ஒன்றுத்துக்கும் ஒன்றும் உருப்படாத என்னையே எல்லாரும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் எப்படியாப்பட்டவர்? அவருக்கு இருக்காதா பின்ன? ரெண்டாவது, ஒரு நல்ல தலைவன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு விஜய் சந்திரசேகர் தான். முதல் மாநில மாநாட்டிலேயே ஒன்றுக்கு ஆப்பு வச்சார் பார்த்தீங்களா? உங்களுக்கு யாராவது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? மாநில மாநாட்டுக்கு வரும்போது, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை தொண்டர்களும் தயவு செய்து மது அருந்திவிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு போட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நிச்சயமாக
நிச்சயமாக 2026 தமிழக வெற்றி கழக தலைவர் இளைய தளபதி விஜய் சந்திரசேகர் அவருக்கு நம்மளுடைய வாக்கு கொடுத்து அவரை நம்ம வெற்றி பெற செஞ்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நாடு அடுத்த வருஷமே வல்லரசு ஆகுங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனே அனுப்பி வைத்த ஒரு தலைவன் இளைய தளபதி விஜய் சந்திரசேகர் அவர்கள். அப்புறம் சினிமாவுக்கு முன்னாடி நடித்தவங்க என்னத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுவரையும் பண்ணவங்க என்னத்தை பண்ணினாங்க அப்படிங்கிற கொஸ்டினை நான் முன் வைக்கிறேன். யாராவது பதில் சொல்கிறீங்களா? நான் கேட்குறேன். எந்த இடத்துல லஞ்சம் இல்லை, எந்த இடத்துல பொய் இல்லை, எந்த இடத்துல ஊழல் இல்லை, இங்கே யாரை இங்கே இழிவுபடுத்தலை. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க முடியல, டெய்லி டிவி பார்க்க முடியல. ஏதாவது நாடாக இருக்கா அப்படின்னு நினச்சா நிச்சயமாக, அதாவது மகாத்மா காந்தி நாட்டை பிடுங்கி எங்கேயோ கொடுத்த மாதிரி, அது வெள்ளையங்கையில் இருந்தால் கூட நாடு கரெக்டாக போயிட்டு இருந்திருக்கும். சரியா? இப்போ அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா 2026 எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போட போகும்போது ஒரு 4 பேர் வருவாங்க. 2000 ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 எல்லாரும் காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டை போட்டுட்டு வந்துடுவோம். சரியா? அந்த 5000 ரூபாயும் 2000 ரூபாயும் 3000 ரூபாயும், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கிட்டையும் ஓட்டை வாங்குவோம். ஆனால் யாருக்கு ஓட்டு போடுவோம்? காசை வாங்காத தான் ஓட்டை போடுவோம். சரியா? காசை வாங்கிட்டும் ஓட்டை போடுவோம். அதனால் உங்களுடைய, அதாவது நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த வாக்கு நம்மளுடைய உரிமை. அந்த 3000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. அந்த 3000 ரூபா பணம் வராது. நீங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் இளைய தளபதி விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கிடைக்காது. அதில் வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நன்மை அடையும், நாடு உருப்படும், நாடு விளங்கும். சரியா? நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேங்கிறதெல்லாம் தாண்டி நாடாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். கண்ணியம் அப்படின்னு ஒன்று வேணும். சரியா? கண்ணியம் அப்படி வேணும். இப்போதைக்கு எங்கேயுமே அதை பார்க்க முடியல. கண்ணியம்னா எங்கே, எவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியான முறையில் இருக்கணும். தலைவர் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். தமிழகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மாமனா, ஒரு தோழனா, ஒரு மகனா, ஒரு பேரனா கூடவே நிற்பார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. அதில் எந்த விதமான பொய்யும் கண்டே பிடிக்க முடியாது. சரியா? அவர் மனப்பாடம் பண்ணலை, அவர் மனப்பாடம் பண்ணிட்டு வரல. இங்கே மனப்பாடம் பண்ணது ஒப்பிக்கலை. சரியா? அவர் திக்கலை, திணறலை. அவர் கரெக்டாக அவர் பளிச்சுன்னு கரெக்டாக பேசினார். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, சினிமாவில் நடித்தவன்ப்பா, இவனுக்கு என்னப்பா பேசாவா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. சினிமாவில் ஈஸியாக பேசிட முடியாதுங்க. 10 டேக்கு 20 டேக்கு 30 டேக்கு போகணும். சரியா? இப்போவே நான் 4 டேக்கு போயிடுச்சேன், 4 டேக்கு போயிடுச்சு. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் மைக்குக்கு முன்னாடி லைவாக பேசுகிறது ரொம்ப கஷ்டம். பொய் எது உண்மை எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இளைய தளபதி விஜய் சந்திரசேகர், நாளைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசுனதில் 1% கூட அவருடைய பேச்சிலையோ அவருடைய கண்ணிலையோ நடிப்போ பொய்யோ தெரியலை. அவர் நாட்டுக்காக நம்ம இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு படம் நடித்தார்னா அவருக்கு இத்தனை கோடி, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். சரியா? இங்கே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சிஎம் விட அங்கே பணம் அப்படி வரும். சரியா? அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா அந்த இதுலேயே இருந்துப்பார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்காக தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தன்னுடைய உறவாக நினச்சி, தான் அம்மாவை நினச்சி வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் இளைய தளபதி விஜய் சந்திரசேகரா நம்ம சிம்மாசனத்தில் அமர வைப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கத்தார் பயாஸ். தேங்க்யூ ஸோ மச்.